أشرف الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உயர்ந்த ரமலானினுடைய உன்னதமான முதலாவது தினத்தில் அல்லாஹுடைய அருள்கள் சூழ்ந்த அவனது இல்லத்தில் நம்மையெல்லாம் ரமலானினுடைய தனிப்பெரும் இரவு வணக்கமாகிய தராவீஹுடைய தொழுகையை பரிபூரணமாக நிறைவேற்றுகிற நல்ல நசீபையும் நமக்கெல்லாம் கொடுத்து உயர்ந்த அவனது கலாமினுடைய உபதேசத்தினுடைய சில செய்திகளை உள்வாங்குவதற்காக ஒன்று கூட்டியிருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமது எல்லா விதமான வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள் புரிவானாக. ரமதானினுடைய ஏனைய பகுதிகள் பரிபூரணமான முறையில் நாம் எல்லாம் அதை பயன்படுத்துவதற்கும் சங்கைக்குரிய ரமலானினுடைய நோன்புகளை மிகுந்த கவனத்தோடு நாம் நோற்பதற்காக பரிபூரணமான ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இந்த ரமலானில் பல்வேறு நாட்டங்களை உள்வாங்கி இருக்கிற நன்மக்களுக்கு அல்லாஹ் அவர்களது ஹாஜாத்துகளை நிறைவேற்றி கொடுப்பானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அளப்பெரும் கருணையும் கிருபையும் அவனது அடியார்களுக்கு அமல் செய்கிற அனைத்து விதமான வழிகளையும் அவன் அமைத்து கொடுப்பது. அவன் யாருக்கு அதை நாடுகிறானோ அத்தகைய நல்லோர்களுக்கு அல்லாஹு தஆலா அமல் செய்கிற வாய்ப்புகளை அல்லாஹ் இலகுவாக்கி கொடுப்பான். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபிகளினுடைய ஒரு வினாவிற்கு நமது சார்பில் கேட்கப்பட்ட கேள்வி, நமக்கு அந்த சந்தேகம் இருக்கத்தான் செய்யும். நாயகமே யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதனுடைய வாழ்வு அவனுடைய நிறைவு பகுதியை அடைகிற பொழுது தாங்கள் சொன்னீர்கள், அவன் அதுவரைக்கும் செய்து கொண்டிருந்த அமல்கள் எல்லாம் சொர்க்கவாதியுடைய அமலாக அமல் செய்து கொண்டிருக்க அவனுக்கும் மரணத்திற்கும் ஒரு ஜான் தான் இடைவேளை. அதற்கு இடையில் அவன் நரகவாதியுடைய அமலாக அமல் செய்து நரகத்திற்கு தகுதியாகி விடுகிறான் என்கிறீர்கள். நரகவாதியுடைய அமலாகவே அமல் செய்து கொண்டிருந்த ஒருவன், அவனுக்கும் மரணத்திற்கும் ஒரு ஜான் தான் இடைவேளை. அவ்வளவு மிக சமீபித்திருக்கிற அந்த தருணத்தில் அவன் சொர்க்கவாதியுடைய அமலாக அமல் செய்து சொர்க்கத்திற்கு தகுதியாகி விடுவான் என்று தாங்கள் சொல்கிறீர்களே, எல்லாமே முடிவு செய்யப்பட்டது தானே? அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்குன்னு ஒரு கூட்டத்தை முடிவு செஞ்சிட்டான், நரகத்துக்குன்னு ஒரு கூட்டத்தை முடிவு செஞ்சிட்டான். அப்படி இருக்கிற பொழுது நாம அமல் செய்யணுமா? அவன்கிட்ட தீர்மானம் முந்திருச்சு இல்லையா அப்படின்னு அவன் கதருடைய பாடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துகிற பொழுது அந்த பாடத்தில் பெருமானாருடைய சமூகத்தில் சஹாபிகள் ஒரு கேள்வியை முற்படுத்துகிறார்கள். அப்ப நாம அமல் செய்யணுமான்னாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க அமல் செய்யறது இல்லைங்கிறது அல்ல, நீங்க சொர்க்கத்துக்குன்னு படைக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு நல்ல அமல்கள் எல்லாம் மனசுக்கு ராகத்தா செய்யறதுக்கு ஆயிடும். அதுல ஒரு இன்பம் காண ஆரம்பிச்சிருவீங்க, அதுல ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுரும், அதுல உங்களுக்கு லேசு கிடைச்சிரும். ரொம்ப பெரிய சிரமம் தடங்கள் இப்படிலாம் இல்லாம அழகான முறையில் அமைஞ்சு போயிடும். நரகத்துக்கு நல்லா படைச்சிருந்தோம்னா கெட்ட செயல்கள், கெட்ட விதமான நடத்தைகள் இதெல்லாம் ரொம்ப லேசாயிடும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுலதான் சஹாபாக்கள் இதை பெரும் பாடமாக எடுத்துக்கொண்டு
நல்லமல்கள் செய்து விட்டால் அல்லாஹ் ரொம்ப புகழ ஆரம்பிச்சிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கவாதியுடைய அமலை செய்யறதுக்கு எனக்கு பாக்கியம் அளிச்சிய, நீ என்ன சொர்க்கத்துக்கே தகுதி ஆக்கிடுன்னு கேட்பா. அதனால நாம இந்த ரமலான்ல ஒரு முடிவை தீர்மானமா எடுத்துக்கிறணும், எல்லா அமல்களையும் அழகான முறையில செய்வேன்னு சொல்லி. கடமைக்கு செய்யக்கூடாது. அல்லாஹ் கடமைய அவன் கடமையாக்கி இருக்கிறான். கடமையாக்கி இருக்கிறது எதுக்குன்னு சொன்னா நம்மளுடைய ஈடேற்றத்திற்காக வேண்டிதான். அத ஏதோ கடமையா செய்யணுமே, சில பேர் சொல்ற மாதிரி என்ன செய்ய தொழுவணுமே அப்படிங்கிறது, தொழுது முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாடா ஒரு கடமை முடிஞ்சது அப்படிங்கிறது அல்ல. அந்த செயலை செய்கிற பொழுது அவனது இஷ்கில செய்யணும், அவனது ஆசையில், அவனது மஹப்பத்துல செய்யணும். அல்லாஹ் அல்லவா என்ன அவன் முன்னாடி நிறுத்த ஆசைப்படுறான்னு சொல்லி. இன்று ஓதிய வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு அக்ரிமெண்ட்டை நமக்கு இடையில போடுற மாதிரி போடுறான். இன்று நம்ம ஓதுன சூரா பக்கராவுடைய வசனத்துல அவன் நம்ம கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி ஒரு வார்த்தையை முற்படுத்துறான். இதுக்கு நீங்க எல்லாம் ரெடியா அப்படின்னு கேட்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஃபத்குரூனி, நீங்க என்ன நினைவு கூறுவீங்களா, ஃபத்குரூனி, என்னை நினைவு கூறுங்கள்னு சொல்றான் அல்லாஹ். என்ன நினைவு கூறணும். அப்படி நீங்க என்ன நினைவு கூர்ந்தீங்கன்னா அது குறுக்கும், நான் உங்களை நினைவு கூறுவேன்னு சொல்றான். நம்மள நீங்க நினைச்சு பாப்பீங்களா? இந்த உலகத்துல பாக்குறோமா இல்லையா? என்ன ஆச்சு, அவர் இருங்க இல்லையா, அவர் வீட்டுல பெரிய விசேஷம் நடந்தது, ஒண்ணுல கூட என்ன கூப்பிடலங்க, அப்புறம் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு நாமையும் அவரை கூப்பிடணும். இந்த உலகத்துல மனுஷன் மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அந்த நடத்தைகள் இருக்கா இல்லையா, நிகழ்வுகள் இருக்கா இல்லையா, ஏதாச்சும் ஒண்ணுல கூட மதிக்கவே இல்லைங்க. நான் எதுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கணும், எனக்கு எந்த விதத்திலையும் அவர் ரெஸ்பெக்ட் பண்ண, நான் எதுக்குங்க அவருக்கு, அப்ப அவர் தரல, நான் எதுக்கு கொடுக்கணும். நன்றாக ஒன்றை நமது பெருமக்கள் மிக தெளிவோடு சொல்லி காட்டுவார்கள். அல்லாஹ்வுக்கென்று சிஃபத் அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 திருநாமம் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த 99 திருநாமங்களும் அல்லாஹு தாலா இந்த அடியார்களுடைய சிஃபத்திலையும் பிரதிபலிக்க வச்சிருக்கிறான். சிலதை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு அனுமதி, சிலதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு தடை, அவ்வளவுதான். அவன் சிஃபத் எல்லாம் நம்ம கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறான், அவன்கிட்டேன்னு வந்தது தான். அவன் 99 சிஃபத்துகளையும் கொஞ்சம் நீங்க அப்படியே வாசிச்சு பாருங்க. அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், அல் முஃமின், அல் முஹைமின், அல் அசீஸ், அல் ஜப்பார், அல் முத்தகப்பிர், அல் ஹாலிக், அல் பாரி, அல் முஸவ்விர், அல் கஃபார், அல் கஹார் அப்படின்னு வாசிச்சுக்கிட்டே பாருங்க. அதனுடைய பொருள்களையும் பாருங்க. அஸ்ஸபூர் வரைக்கும் போகக்கூடிய அந்த திருநாமம், இதுல அந்த பொருளை நீங்க படிச்சீங்கன்னா ஒண்ணு வழங்கிக்குவியா, இது நம்ம கிட்ட இருக்கத்தானே செய்யுது. அதுல கொஞ்சத்தை சாம்பிளுக்கு எல்லாம் தந்து வச்சிருக்கிறான். பரிபூர்ணம் அவங்கிட்ட இருக்கு, அந்த கொஞ்சத்தை தந்து வச்சிருக்கிறான். அந்த கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதுல சிலதை நீ வெளிப்படுத்துங்கிறான், சிலதை வெளிப்படுத்த கூடாதுங்கிறான். உதாரணத்துக்கு அவன் ரஹ்மானா இருக்கிறான், அளவற்ற அருளாளனா இருக்கலாம். நம்ம கிட்டையும் அந்த கிருபை இருக்கணும், கருணை இருக்கணும். அர் ரஹீம் இருக்கணும். அல் மலிக், சர்வலோக அரச அப்படிங்கிறான். அந்த அரசாட்சியை நம்ம கிட்ட தந்து வச்சிருக்கிறான். இன்னைக்கு மலிக் மலிக்குன்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த அதிலிருந்து கொஞ்சம் ஒரு சின்ன பகுதியை பெற்றுக் கொண்டவர்கள், அரசாளக்கூடியவர்கள் அவங்க இருக்கிறாங்க. அல் குத்தூஸ், தூய்மையானவன், நம்ம தூய்மைப்படுத்தக்கூடியது. ஆனா சில சிஃபத்துகளை நான் அவங்ககிட்ட தந்திருக்கிறேன், ஆனா நீ அதை வெளிக்காட்டக்கூடாது, அப்படி சரியா அப்படிங்கிற. அது என்னது? அல் முத்தகப்பிரு, பெருமைக்குரியவன்கிறான். அத நீ வெளிப்படுத்த கூடாதுங்கிறான். நம்ம கிட்ட இல்லாம இருக்கா அந்த சிஃபத்து? யாருக்கிட்டையாவது என்கிட்ட பெருமையே கிடையாதுங்க, ஆனா துளியளவும் பெருமையே கொள்ள மாட்டேங்க அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வேண்டா சொல்லிக்கலாமே தவிர, பெருமைங்கிற சிஃபத்து நம்ம கிட்ட இருக்கா இல்லையா, நமக்குள்ள இருக்கா இல்லையா? இருக்குது, ஆனா அதை வெளிக்காட்ட கூடாதுங்கிறான். அது எனக்கு மாத்திரம் சொந்தமானது, என்கிட்ட இருக்கிற அந்த பெருமையை நான் உங்ககிட்ட காட்டி இருக்கிறேன். ஓ, பெருமைன்னா என்னான்னு தெரியணும்ல, அடியானுக்கு ஒரு பெருமன்னா என்னன்னு தெரியணும்ல, அதுக்காக வேண்டி உங்ககிட்ட காட்டி இருக்கிறேன், ஆனா நீ காட்டக்கூடாதுங்கிறான், நான் தான் காட்டுவேங்கிறான். அல் கிபிரியாவும் ஒரு இதாயிங்கிறான். பெருமைங்கிறது என் மேலாட, அதுல யாரும் நீங்க போட்டி போட வரக்கூடாதுங்கிறான். வந்தா விடமாட்டேங்கிறான், சாச்சிருவேன்னு சொல்றான். அதை நீங்க தொடவே கூடாதுங்கிறான். அதனால அந்த கிபிர் வரவே கூடாது, பெருமை வரவே கூடாது.
அப்ப இதெல்லாம் கஹாருங்கிறான், அடக்கி ஆள்ற தன்மை அவங்கிட்ட இருக்கு. ஆனா நீ யாரையும் அப்படி செஞ்சிடாதேங்கிறான், யாரையும் அடக்கி ஆளணும்னு நினைச்சிடாத, அன்பால நீ கட்டி போடணும்னு வச்சுக்க அப்படிங்கிறான். அதை நான் கூட இப்ப பயன்படுத்தல. அவன் கஹாராகவும் ஜப்பாராகவும் எப்ப வெளிப்படுவான்னா அங்கதான் வெளிப்படும். அதுவும் அவனுடைய விரோதிகளுக்கு தான் அவன் காட்டுவானே தவிர அவருடைய அன்பர்களுக்கு அந்த கஹாரியத்தையும் ஜப்பாரியத்தையும் அவன் காட்ட மாட்டான், அடக்கி ஆளக்கூடிய தன்மை எல்லாம். அப்ப இந்த மாதிரி சிஃபத்துகள். அப்ப இததான் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கொஞ்சம் அல்லாஹ் அவன் சிஃபத்துல தந்தது பார்த்தீங்களா, நம்ம கிட்ட அதை தந்து வச்சிருக்கிறான். நீ என்ன கூப்பிட்டியா நான் உன்னை கூப்பிடுறதுக்கு, நீ எனக்கு தந்தியா நான் உனக்கு தாரத்துக்கு. இந்த சிஃபத்து அவங்கிட்ட உள்ள சிஃபத்து. அவன் சொல்றான், ஃபதுகுரூனி, என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள். என்ன நினைவு கூறு, அதுக்குருக்கும் நான் உன்னை நினைவு கூறுறேன். வஷ்குரூலி, இப்ப நினைவு கூறுறதுங்கிறது நீ நன்றி அடிப்படையில தான், எனக்கு நன்றி செலுத்துப்பா. என்ன மறந்து எப்படி உன்னால வாழ முடியுது? உன்னுடைய அவயங்கள் முதற்கொண்டு ஆளுமையாக இருக்கிற அத்தனை உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கூட எல்லாமே என்கிட்ட இருந்து வந்தது தானே, நான் தந்தது தானே, எதுவுமே உன்கிட்ட உள்ளது இல்லல்ல. என்ன எப்படி உன்னால மறக்க முடியுது? ரப்புடைய கேள்வி. என்ன எப்படி உன்னால மறக்க முடியுது? மறக்கிறதுக்கு அவனுடைய புறத்திலிருந்து எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அவனை மறக்கிறதுன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தானது. நன்றி கெட்டத்தனம் இல்லையா? மகா மோசமான குணம் இல்லையா? ஒருவர் அவரை முழுமையாக பொறுப்பேற்றுக் கொண்டு நடாத்துகிறார், எல்லா வாழ்வாதாரத்தையும் கொடுக்கிறாரு, வசதி வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கிறாரு, கொடுத்த எஜமானனை மதிக்கிறதே இல்லை, நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. எவ்வளவு பெரிய அசிங்கமான ஒரு குணம். அல்லாஹ் சொல்றான், வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துப்பா, ஒலா தக்ஃபுரூன், மறுத்தவர்களில் நீ ஆகிவிடாதேங்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளை, இஸ்தஈனு, என்கிட்ட நீங்க உதவி தேடுங்க, பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாங்கிறான். தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டும். நோன்பு என்பது பொறுமையினுடைய ஒரு பகுதியும் கூட. அழகான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதனால இந்த மாதத்துல நாம் ஒரு முடிவு எடுத்துறணும். அவனை நினைக்காத ஒரு பொழுது என் வாழ்வில் இருக்காது. எப்பொழுதும் அனுதினமும் நான் அவனை நினைத்துக் கொண்டே இருப்பேன். தொழுகையில் அவனை தொழுகிறேன், மற்ற நேரங்களில் அவன் ஞாபகத்தில்லையா? ஒரு உணவை உட்கொள்கிற பொழுது கூட அந்த உணவை எடுத்து சாப்பிடுவதற்கு முன்பாக எத்தனை கரங்களை மாறி, எத்தனை நிலங்களை தாண்டி, எத்தனை இடங்களை கடந்து என் தட்டுக்குள்ளால் அது சமைத்த உணவாக வந்து நிற்கிறது. அவன் குதிரத்து எவ்வளவு பெரிய குதிரத்து, எத்தனை பேர்களுக்கு அவன் கொடுக்க வேண்டிய உணவுல இந்த ரிஸ்கை எனக்குன்னு எழுதி வச்சு என் தட்டுல வச்சிருக்கிறான ரப்பு. அவனை எப்படி நான் என்னால மறக்க முடியும்? அதை எடுத்து உட்கொள்கிற பொழுது என் கரத்தை இயக்க வைத்து, எத்தனை பேருக்கு அந்த கரம் இயங்காமல் இருக்கிறது, எத்தனை பேர்களுக்கு ஊட்டிவிட வேண்டிய சூழல் இருக்கிறது. உள்ளே சென்ற உணவு கூட சரியாக சவைக்க முடியாத நபர்கள் எவ்வளவு பேரு. அவர்களுக்கெல்லாம் ஜூஸ் அடிச்சு சிட்டை இறங்க முடியாத எத்தனை வியாதியஸ்தர்கள். அவர்களுக்கு நேராக டியூபை உள்ள அனுப்பி இங்கிருந்து உள்ள இன்ஜெக்ட் பண்ணி உள்ள தள்ளுறாங்க. அதையெல்லாம் தானாக உள்ளே போக வைத்து வயிற்றுக்குள்ளால் சென்ற உணவு செரிக்காத நபர்கள் எவ்வளவு பேரு, எத்தனை நோயாளிகள். என் வயிற்றுக்குள்ளால் போன உணவுகளை செரிக்க வைத்து சத்தாக பிரித்து கிட்னியில பாதிக்கப்பட்ட நபர்கள் எவ்வளவு பேர். அந்த உணவு அதை தாண்டி செல்ல வேண்டுமே. என் ரப்பு என்னை எப்ப மறந்தான்? நாளவா மறந்துகிட்டு இருக்கிறான். அவன் என்ன எப்ப மறந்தான்? அவன் நினைக்காமல் இத்தனை நிகழ்வுகளும் நடக்குமா? அவனுடைய பார்வையில் படாமல் இவ்வளவு தூரம் நான் செயல்பட முடியுமா? எவ்வளவு பெரிய நன்றி கெட்டத்தனம். ஒலா தக்ஃபுரூன்கிறான். எப்பா நீ மறுத்தவன்ல ஆயிடாதப்பா, என்ன நினைச்சவன்ல ஆயிடுன்னு சொல்றான். அதனால அவனை மறக்காத பொழுதாக என் பொழுதுகளை அமைத்துக் கொள்வேன்னு இந்த ரமலானை அதன் பயிற்சி கூடமாக அமைத்துக் கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யலாமா? பயிற்சி கூடம் ஒவ்வொன்றிலையும் அவனை நினைத்து கொண்டே இருப்பது, அவனுக்கு நன்றி பாராட்டி கொண்டே இருப்பது, அல்ஹம்துலில்லாஹ் என்று அவனை புகழ்ந்து கொண்டே இருப்பது. இப்படி ஒன்று இந்த ரமலான்ல. அதே மாதிரி ஃபர்லான தொழுகைகளை ஜமாஅத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல கடைபிடிப்போம். பள்ளிகள்ல நிறைஞ்சு வெளியும் நாமெல்லாம் பார்ப்போம்.
சில பேர் அதை விமர்சனம் செய்வாங்க. விமர்சனம் நமது வாயிலிருந்து வந்துவிடவே கூடாது. இதெல்லாம் ரமதான்ல வர்ற கேஸ், அதுக்கப்புறம் காணா போயிடுவாங்க அப்படின்லாம் நாம சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரமதான்ல அவங்களை கூட்டு வந்து அழகு பார்க்கறான். அல்லாஹ் எல்லா நாளும் அழகு பார்க்கட்டுமே துவா செய்வோமே. ரப்ப அவனுக்கு முன்னால நிக்க வைக்கட்டுமே. அல்லாம சாதி ரஹிமஹுல்லாட்ட கேட்டா தொழுகைக்கு வர முடியலையே அப்படின்ன உடனே என்னென்ன காரணம்னு சொன்ன உடனே அவ சொன்னாக, காரணம்லாம் இல்லம்மா, காரணம்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை நான் ஒரு வேலைக்கு போனேன்னா அங்கே எனக்கு தாமதம் ஆயிட்டா, இங்கே போனேன்னா அந்த பிரச்சனை ஆயிடுச்சா, இப்படின்லாம் நீ காரணம் சொல்லாதம்மா. ஏன்னா ரப்பு ஒன்ன அவனுக்கு முன்னால நிறுத்தி பார்க்க ஆசைப்படல, அதனால உன்னை கூட்டு வரலன்னா அவ சொன்னாக. அவன் முன்னாடி நிறுத்தி ஆசைப்பட்டிருந்தான்னா அந்த தடையை ஏற்படுத்தினது யார்? தொழுகையில ஒண்ணு நிக்க வைக்கிறது அல்ல, இடையில ஒரு பிரச்சனையை கொடுத்தது யாரு? தொழுகை பக்கம் வராம வேற பக்கமா உன்னை திருப்பி விட்டது யாரு? வேற ஒரு ரப்பு யாராவது இருக்கிறானா செயல்படுத்துவதற்கு? இல்லையே, அவன் தானே உன்னை டைவர்ட் பண்ணி விடுறான். சொர்க்கவாதிகளாக நரகவாதிகளாக அல்லாஹ் படைத்து வைத்து சொர்க்கவாதிகளின் அமல்களை எனக்கு லேசாக்கி தராம நரகவாதியுடைய அமலாக வேற எங்கேயாவது என்ன திருப்பி விட்டுருக்கிறானே. அதனால பயப்படுங்கோ. அல்லாஹ் என்ன அவன் முன்னாடி கொண்டு நிறுத்த அவன் ஆசைப்படலையோ, என்ன வெறுக்கிறானோன்னு பயப்படுங்கோன்னு சொன்னாங்க. அதனால காரணத்தை மாத்திரம் சொல்லக்கூடாதுன்னாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல இந்த பயிற்சியை நாம எடுப்போம். ரமலானுக்கு பின்னால அவன் நம்மள அதற்கே தயாராக்கி விட்டுருவான் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த ஃபர்லான வணக்கத்தை சரியா கடைபிடிச்சிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் இஷாவை ஜமாஅத்தோடு தொழுது சுபுகை ஜமாஅத்தோடு தொழுவாரோ அவர் இரவு முழுவதும் வணங்கிய சவாபு பதியப்பட்டவர்களில் ஆகிவிடுவார். அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கு. அதனால நம்ம விட்டுறவே கூடாது. அதுக்கப்புறம் ரமலானுக்குண்டான தொழுகை தராவீஹுடைய தொழுகை, எல்லா நாளுக்கும் உண்டான தொழுகை இரவு தொழுகை. ஆனா ரமலானுடைய தொழுகை தராவீஹ் தொழுகை தான். அதனால தராவீஹ் தொழுகையை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. இறைமறை குர்ஆன் அதுல முழுமையாக கேட்கிற பாக்கியம் இருக்கிற காரணத்தினால ஆரம்பத்திலேயே நம்ம அதுல பங்கெடுத்து இறைமறை குர்ஆனை தொழுகையில கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா எத்தனை பேர் நாம ஹாஃபிதுகள் இல்லை, நாம ஓத போறதும் இல்லை. தொழுகையில குர்ஆன் முழுசும் யாராவது ஓத முடியுமா? நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? ஹாஃபிதுகளுக்கே கூட மற்ற காலங்கள்ல அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. முயற்சி எடுத்து செய்யணும். ஆனா தொழுகையில நின்னு கேட்கிற பாக்கியம் அந்த தராவீஹ்ல மாத்திரம் நமக்கு கிடைக்குது. மத்த இதுக்கப்புறம் நீங்க விட்டுட்டீங்கன்னா வாழ்க்கையில இதுக்கப்புறம் கிடைக்க போறது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சராசரியாக குர்ஆனை ஒது இல்லாம ஒரு ஆளு மனனமான இதை ஓதுறாரு, அவருக்கு தான் 10 நன்மைன்னாங்க. அவருக்கு தான் 10 நன்மை. இது ஒரு ஹரஃபுக்கு அலிஃப் லாம் மீம் 10 20 30 நன்மை கிடைச்சு போச்சு அவருக்கு. அதே இது ஒரு ஆளு ஒதுவோட குர்ஆனை ஓதுனாரு, 25 மடங்கு நன்மைன்னாங்க ஒரு ஹரஃபுக்கு. சரி, அதை கடந்து ஒரு ஆளு உட்கார்ந்து தொழுகிற நிலைமையில ஓதுனாரு, தொழுகையில உட்கார்ந்து தொழுகை, நின்று தொழுகை இல்ல, உட்கார்ந்து தொழுகிறதுல 50 மடங்கு நன்மைன்னாங்க. ஒரு ஹர்ஃபுக்கு 50 நன்மைன்னாங்க. அதே சமயம் ஒரு ஆளு நின்று தொழுகிற தொழுகையில குர்ஆனை கேட்டாருன்னு வைங்க, ஓதுனாருன்னு வைங்க, அவருக்கு 100 நன்மைகள் ஒரு ஹர்ஃபுக்குன்னாங்க. எப்ப இதெல்லாம் நாம சம்பாதிக்கிறது? அறுவடை செய்கிற அற்புதமான நேரம். அதனால இறைமறை குர்ஆனை நான் முழுசா கேட்பேன்னு முடிவு செஞ்சு கடைசி வரைக்கும், ஆரம்ப தக்பீரில் இருந்து கடைசி வரைக்கும் குர்ஆனை நின்று கேட்கணும். அதனாலதான் நாமளும் ஓதும் பொழுது ஓரளவு நேரத்தையும் பார்க்கணும், நிதானத்தையும் பார்க்கணும், நீங்க உள்வாங்கவும் செய்யணுங்கிறதுல ஓரளவு ஸ்பீடா போக வேண்டிய சூழல் இருக்கு. அதே சமயத்தில் ஓதுறது வழங்குதா, ஓதுறது காதுல கேக்குதா? நீங்க ஓரளவு குர்ஆனோடு தொடர்பாக இருந்தா ஃபாலோ பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இதை விட ஸ்லோவாக்கணுமா ஸ்பீடாக்கணுமா? அதே லெவல்ல போகட்டும் இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க, அதே நிலைமையில போகட்டும் இன்ஷா அல்லாஹ். அப்ப அதை நீங்க கேட்டுறணும், முழுசா கேட்டுறணும். எந்த பள்ளிக்கு போறீங்களோ அங்க ஆரம்பத்திலேயே போயிடுங்க, இதை செஞ்சிருங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ நமக்கு இந்த இரவுல தொழுத இந்த பாக்கியம் கிடைக்கிறதுனால இந்த 30 அல்லது 29 நாள்ல ஒரு நாள் தான் லைலத்துல் கத்ர். 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அமைய போகுது. ஒரு இரவு மிஸ் பண்ணிட்டு அந்த இரவு லைலத்துல் கத்ர் ஆயிட்டா என்ன ஆயிடும்? என் வாழ்க்கையில இதுதான் கடைசி ரமலான்னு எல்லாரும் நினைச்சுக்கணும்.
அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆயுசர் எல்லாத்துக்கும் அல்லாஹ் ஆயுச நீளமாக்கி கொடுக்கட்டும். இந்த பிள்ளைகளும் கூட அதுதான் நினைக்க, என் ஆயுள் இதுதான் கடைசி, இது கடைசி ரமலான். அப்படி அமைந்தால் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில கபருக்குள்ள நான் இருப்பேன். கபருக்குள்ள இருக்கும்போது எனக்கு ரமலான் கிடைக்காத, இந்த ஒற்றை ரமலான் என் 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளை பெற்று தருகிற இரவை கொடுத்தது, அதை நான் பயன்படுத்தாம விட்டுட்டேன்னா எவ்வளவு பெரிய நஷ்டவால நான் போயிடுவேன். அதனால இன்ஷா அல்லாஹ் ஒரு இரவிலும் நம்ம அதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை செஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் அந்த ஒற்றை இரவு எந்த நாளுன்னு தெரியாது. அதனால எல்லா இரவுலையும் நீங்க ஒரு ஏழையை கண்டா, ஏதாவது தேவையுடைய கண்டா அவங்களுக்கு ஒரு சின்ன தர்மம், இல்லை ஏதாச்சும் யாருக்காவது ஒரு யாராச்சும் இவங்க பிலால் இருப்பாங்க, ஒரு ஹதியா சின்னதா இல்லையா. யாருமே இன்னைக்கு கிடைக்கல, யாருக்கும் கொடுக்கறதுக்கு இது இல்லை. ஒரு வீட்டுல ஒரு டப்பா ஒண்ணு வச்சுக்கோங்க, இன்ஷா அல்லாஹ் இது இன்றைய நாளினுடைய தர்மம் சதக்கான்னு அதுல போட்டு வச்சிருங்க. அப்ப நீங்க ஒதுக்கிட்டீங்க, முடிஞ்சு போச்சு, உங்க கையில இருந்து அது போயிடுச்சு. அதுல சதக்கான்னு போட்டே வச்சிருங்க, சதக்காவுடைய ரூபான்னு போட்டுருங்க, தர்ம ரூபான்னு போட்டுருங்க, எல்லாம் ஹதியான்னு போட்டு வச்சிருங்க. வச்சுட்டு அதுக்குள்ள என்ன செய்யுங்க, ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு ஹதியா செய்ய முடியுமோ, தர்மம் செய்ய முடியுமோ, அந்த சதக்கா செய்ய முடியுமோ அதை அதுக்குள்ள போட்டுருங்க. நல்ல வாய்ப்பு யாராச்சும் வரக்குள்ள கையில கொடுத்துடுங்க. அப்ப அதுக்குன்னு ஒதுக்கிட்டீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் தர்மம் செய்த நன்மை அந்த ஒற்றை இரவில் தான் 1000 மாதங்களை விட சிறந்த நன்மை பெற்று தருகிற ஒரு இரவு இருக்கிறது. அப்ப நீங்க அன்னைக்கு ஒரு 100 ரூபாய் ஒதுக்குனீங்கன்னா 1000 மாதங்களை விட சிறந்த அந்த நாட்கள் எல்லாம் கொடுத்த சவாப் அதுக்குள்ள வந்துடும். அதனால ஒரு நாள் தர்மம் செய்யாம இருந்துடாதியோ. உபகாரங்கள், வீட்டுல மனைவி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஹிதுமத்தை செஞ்சு கொடுங்க. தாயார் இருப்பாங்க, தாயாருக்கு ஏதாச்சும் ஒரு ஹிதுமத்தை செஞ்சு கொடுங்க. உபகாரம் வீட்டுல ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க. அவங்களோட மனசுல ஒரு சின்னதாக உங்களுக்கான ஒரு துவா ஒவ்வொரு நாளும் கிடைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம செஞ்சிட்டோம்னா சரி. இஸ்திக்பார விட்டுறாதியோ, செலவாத்த விட்டுறாதியோ. இந்த ரமலானை சரியாக பயன்படுத்திய பாக்கியவாளர்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும், நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்கள், நமது மனைவி மக்கள், சங்கையான நமது பிள்ளைகள், நமக்கு மார்க்கம் ஒழுக்கம் போதித்து பண்படுத்திய ஆசிரியர் பெருந்தகைகள், அதே மாதிரி நம்ம மாணவங்க, நமது நட்புல எவ்வளவு பேர் நம்ம நண்பர்களாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். அந்த நண்பர்கள் நம்மட வாழ்க்கையில எவ்வளவு பேர் இவ்வளவு காலத்தை கடந்து வர்றதுக்கு எத்தனை பேர் நமக்கு துணை நின்று இருக்கிறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் துவா செய்ய மறந்துடாதையோ. தினம் தோறும் இதை நீங்க ரொட்டீனா கரெக்டா வளமையா வச்சுக்கோங்க. அந்த ரமலானில் நிச்சயமாக வெற்றியாளர்களில் அல்லாஹ் நம்மளை ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக, நமது துஆக்களை கபூல் செய்வானாக. ரமலானின் நிறைவு பகுதி வரைக்கும் அல்லாஹ் நிம்மதியோடு அமல் செய்கிற நன்னசீபை தருவானாக. தருகிற அதற்காக நாம் செலவழிக்கக்கூடிய செலவுகளுக்கு அல்லாஹு தாலா பகரத்தை அல்லாஹ் பல கோடிகளாக பெருக்கி தருவானாக. நமக்கு இதுவரை வரக்கூடிய வந்திருக்கக்கூடிய செல்வங்கள், நமது பொருளாதாரம், நமது வியாபாரத்தின் மூலமாக, நமது வேலைகளின் மூலமாக கிடைத்த செல்வ செழிப்புகள் ரமலானின் பரக்கத்தினால் ரமலானிலும் ரமலானுக்கு பின்பாகவும் அல்லாஹ் பன்மடங்காக அவைகளை அல்லாஹ் நமக்கு பெருக்குதலாக தருவானாக. ரமலானில் அதிகமான முறையில் இஸ்திக்பார் செய்த நல்லூர்களில் ஆக்குவானாக. நம் அனைவர்களுக்கும் அல்லாஹு தாலா இன்னும் பல ரமலான்களையும் அடைகிற பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. நீண்ட நெடிய ஆயுள்களை அல்லாஹ் பரக்கத்தாக்கி தருவானாக. நமக்கு, நமது குடும்பத்தினர்கள், நமது உறவுகள், நட்புகளில் நோய் நொடி உள்ளவர்களுக்கு இந்த ரமலானின் பரக்கத்தினால் அந்த கொடிய நோய்களில் இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுப்பானாக. அந்த நோய்கள் நம்மை தொட்டு விடாமலும் கடைசி வரைக்கும் பாதுகாப்பானாக. இந்த பள்ளியினுடைய ஒரு நல்ல வளர்ச்சிகளுக்காக எல்லா பள்ளிகளையும் சரியான முறையில் நடத்துகிற நல்லூர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஒரு ஆரோக்கிய சூழல்களை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ரமலானில் சஹர், இஃப்தார் என்று இருக்கிறது. அதை சரியாக சுன்னத்தாக பேணி அதை நாம் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி
عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم اللهم صل